மாமா மாமா எழுந்துருமா. கால் எல்லாம் விழக்கூடாது. எங்க குடும்பத்துல எந்த பெண்களும் யார் காலையும் விழமாட்டாங்க. நீலம் மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழகா வான்னு கூப்பிடு. கேட்கவும் பார்க்கவும் நல்லா இருக்கும். ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருமா. எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இரு. என்னப்பா ரிஷி, நீ என்னமோ சொன்னிய, இவ உன் கூட சரிசமமா போட்டி போட முடியாதுன்னு. இல்ல இல்ல, முதல்ல கேக் வெட்டிடலாம், அதுக்கப்புறம் நம்ம நிதானமா பேசலாம், ரைட்? கரிஷ்மா, இவ உன் சொந்தக்கார பொண்ணு தானே? இவகிட்ட சொல்லு, நான் இந்த வீட்டுல பேசும்போது குறுக்க வேற யாருமே பேசக்கூடாது. முந்திரி கொட்ட மாதிரி முந்தக்கூடாது. சொல்லி புரியவை. குறுக்க பேசக்கூடாது. ஐம் சாரி. சீக்கிரம் பண்ணுன்னு நீங்க தான் சொன்னீங்க, நான் அதனால தான் சொன்னேன். கடைசியில காலை வரி விட்டுட்டீங்க. அந்த நேரத்துல நான் இவரை பார்க்கல. இவர் நீலமணியோட அப்பா. இவரை நாங்க மதிக்கிறோம். அவருக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியுது. அதெல்லாம் இருக்கட்டும் ரிஷி. லக்ஷ்மி உனக்கு சரிசமமா நிப்பாங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லு. சிம்பிள் தாத்தா. லக்ஷ்மி, உனக்கு ஞாபகம் இருக்கா என்னோட பர்த்டே அன்னைக்கு உன் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். ரிஷி, கம் ஆன், லெட்ஸ் டான்ஸ். வா ரிஷி, வா. கம் ஆன், டான்ஸ் ஆடலாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஆக்சுவலா நான் என்ன யோசிச்சேன்னா, முதல்ல நான் என்கேஜ்மென்ட் பண்ணிக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இந்த டான்ஸ் எல்லாம். என்ன மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு, ஆனா டான்ஸ். எஸ், ஆஃப் கோர்ஸ், டான்ஸ். லக்ஷ்மி, நீ டான்ஸ் ஆடிதான் ஆகணும். ரிஷிக்கு நீ குறைஞ்சவ இல்லைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுமே. ரிஷி டான்ஸ் எல்லாம் எப்படி? நான் தான் சொன்னல. லக்ஷ்மி, கேக் வர இன்னும் டைம் ஆகும். அது வரைக்கும் எல்லாரையும் பிஸியா வச்சுக்கணும். ஸோ நம்ம டான்ஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம கிட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ லக்ஷ்மி, நீ என் கூட டான்ஸ் பண்ணுவல்ல? பிரமாதம். இப்பதான் முடியாதுன்னு சொன்ன, அதுக்குள்ள சரின்னு சொல்லிட்ட. எப்பா ரிஷி, காதல் அப்படி என்ன ரகசியம் சொன்ன? ஒன்னும் இல்ல தாத்தா, இவளை காதலிக்கிறேன்னு சொன்னேன். இவ கூட டான்ஸ் ஆடுறது எனக்கு பிடிக்கும், அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். பெர்ஃபெக்ட். அதான் டிஜேன்னு சொல்லிக்கிறதுக்கு வீட்ல நான் இருக்கேனே, நானே மியூசிக் போடுறேனே. நீங்க எல்லாரும் கையை தட்டுங்க. வாங்க. ஓகே, வாங்க வாங்க, எல்லாரும் உட்கார்ந்து டான்ஸ் பார்க்கலாம். மலிஷ்கா, கொஞ்சம் தள்ளுறியா? ஹலோ, ஹவ் யூ இஸ்? எப்படி இருக்கீங்க? ஓ அடடடடா, இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஹேண்ட்ஸமா தெரியுறீங்க. நிஜமாதான். நீங்க 1,00,000 அழகா இருக்கீங்க. ஐயா, சிரிக்கிறத பாரு. ஏன்னா நான் பாராட்டிட்டேன்ல, எல்லாருக்கும் பாராட்டு வேணும். ஆயுஷ் ஆயுஷ் ரொம்ப லார்ஜ் ஆயிட்டான் இல்லையா? அவனோட கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் யோசிங்க. திங்க் திங்க். அடேங்கப்பா, மறுபடியும் மௌத்த மூடிக்கிட்டா. அப்படி நான் என்னத்தை பேசிட்டேன்? நேஹா, உன்னோட வருங்கால மாமியார் பயங்கரமா இருக்காடி. உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மள டான்ஸ் ஆட சொல்லிருந்தாங்க? ஆஃப் கோர்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். இப்ப பாரு, ப்ராமிஸை நிறைவேற்றுறேன். அதோட என்னோட ப்ராமிஸ் எல்லாமே சிமெண்ட் ப்ராமிஸ் தான். உனக்கு எப்படி?
கலக்கிட்டீங்க, அசத்திட்டீங்க. பிரமாதம், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இவங்க 2 பேர்ல யாரு பெஸ்ட் டான்சர்ங்கிறத முடிவு எடுக்கிறது நான் தான். சரியா? எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டான்சர் வந்து என் பேர ரிஷி. ஓ அடடா, பிரமாதம் பிரமாதம். வெயிட் ஒரு நிமிஷம். ஆனா இவனை விட பெட்டர் டான்சர் தான் என் பேத்தி லக்ஷ்மி. நான் நினைச்சத சொல்லிட்டீங்க. நான் உண்மையை தான் சொன்னேன். நான் சொன்னதை நீங்க எல்லாரும் நம்பணும். ரிஷி ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆடுனா. ஆனா லக்ஷ்மி இருக்காளே, டான்ஸ்லயே வாழ்ந்துட்டா. அவ டான்ஸ் ஆடும்போது அப்படியே ரிஷிக்குள்ள ஐக்கியமாயிட்டா. அற்புதம். இப்படி ஒரு அன்பையும் பாசத்தையும் நான் முதல் முறையா பார்க்கிறேன். நான் பேசி முடிச்சிட்டேன். எல்லாரும் கை தட்டுங்க. இதையும் நீங்களே சொல்லிட்டீங்களா? பிரமாதம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். கேக் வந்துருச்சு. சரிப்பா, இப்ப எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டுவோம். தேங்க்யூ சோ மச் தாத்தா. லக்ஷ்மி, கேக் இப்ப கொண்டு வரேன். ராணு வாங்க. ஷாலு, பாணி எல்லாரும் வாங்க, முன்னாடி வாங்க. இவ உள்ள என்ன பண்ண போறா? கேக் விழுந்த விஷயம் இவளுக்கு தெரியும்ல? ஐ நோ. சும்மா என்னவோ நடிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல வந்து அழ ஆரம்பிச்சிருவா. கேக் கீழே விழுந்துருச்சு. அதெல்லாம் இருக்கட்டும். கேக் எப்படி கீழே விழுந்தது? போன தள்ளிடுச்சு. ஆனா இவ ஏதாவது காரணம் சொல்லணும்ல? பார்க்கலாம். இது எங்கிருந்து வந்தது? நான் கேக்க கீழே தள்ளிட்டனே. இப்ப என்ன பண்ண போறீங்க? இது நீலம் வீரேந்திரோட போட்டோவாச்சே, கல்யாண போட்டோ. பாத்தியா, இது எங்க கிடைச்சது உங்களுக்கு? டாட் லக்ஷ்மி என்கிட்ட உங்களோட மாமோட வெட்டிங் போட்டோகிராஃபை கேட்டிருந்தா. சரி, நான் தான் கொடுத்தேன். அந்த போட்டோவை இதுல கரெக்டா யூஸ் பண்ணிருக்கேன். So what are we waiting for? Couple of the evening. Let's cut the cake. சின்ன பீஸ். அட, நீ என்ன பாக்குற? ஊட்டி விடு. லக்ஷ்மி, நீயும் கேக் எடுத்துக்க. உன் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கேக் கொடுத்துரு. கூடவே சித்தி வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கும் கொடுத்து. அட, அது எப்படி? லக்ஷ்மி தான் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணா. ஒரு நேர்மையான ஹோஸ்ட் மாதிரி கேக்குக்காக எண்டு வரைக்கும் வெயிட் பண்ணா. அவளுக்கு தான் முதல் உரிமை. அம்மாடி, நானே உனக்கு கொடுக்குறேன். இந்தாம்மா. அது மட்டும் இல்ல நீலம், எல்லாமே நல்ல ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. ரொம்ப யூனிக்கா. This anniversary party was the best ever. Total surprise. தேங்க்யூ. நாம எல்லாரும் வெளிநாடு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம கல்ச்சரையே மறந்துட்டோம்.
ஐ மீன் நாங்க இன்னைக்கு எதையுமே மிஸ் பண்ணல. நம்மளோட கல்ச்சர், உணவு பழக்கங்கள் எல்லாத்தையுமே மறந்துருந்தோம். ஆனா இன்னைக்கு பார்ட்டில இது எல்லாமே திரும்ப வந்துருச்சு. இந்த நாட்டை விட்டு போனாலும் இன்னைக்கு நாங்க அதை உணர்ந்துட்டோம். ஆனா மனசார எப்பவும் இந்தியன்ஸ் தான். ஒரு ட்ரெடிஷனா ஃபங்க்ஷனை நடத்தி காட்டிட்டீங்க. அட, நாம இந்த நாட்டுல வாழ்ந்தாலும் கலாச்சாரத்தை எல்லாம் மறந்துட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு கலாச்சாரம் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. தேங்க்யூ லக்ஷ்மி. 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். லக்ஷ்மியோட மனசு அப்படி. யாருக்கெல்லாம் நல்ல மனசு இருக்கோ அவங்களால லக்ஷ்மியோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம இருக்க முடியாது. இப்போ விஷயம் என்னன்னா, லக்ஷ்மி நமக்கு எல்லாம் அளவுக்கு அதிகமாவே செஞ்சுட்டா. நான் உன்னோட அப்பாவா இருக்கிறதுனால நானும் என் பங்குக்கு பொண்ணு மாப்பிளைக்கு ஏதாவது கொடுத்தாகணும்ல. அதனால நான் இப்போ உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன்னு தெரியுமா? அதத்தான் நான் லக்ஷ்மிக்கும் ரிஷிக்கும் கொடுத்தேன். ஹனிமூன் டிக்கெட்ஸ். செகண்ட் ஹனிமூன். ஐயோ ப்ளீஸ். என்னம்மா, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங். ஏப்பா வீரேந்தர், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்னும் அவனுக்கு பயம் போகல? மாமா அது என்னடா இது, ரொம்ப ஓவரா இருக்கு. அப்பா, எங்க அனிவர்சரி செலிப்ரேட் பண்ண வந்தீங்களா இல்ல உங்க மாப்பிள்ளை கிண்டல் பண்ண வந்திருக்கீங்களா? இல்லம்மா, அப்படியெல்லாம் இல்ல. நான் நம்ம குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் என் கண்ணில் அப்படியே கிளிக் பண்ணலான்னு தான் வந்தேன். எப்பெல்லாம் நான் தனியா இருக்கிறேன்னு ஃபீல் பண்றேனோ அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆல்பத்தை திறந்து உங்களை எல்லாம் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் இங்க வந்தது ரிஷியையும் பார்க்கணும்னு தான். 3வது விஷயம் என்னன்னா, நான் இந்த வீட்டு லக்ஷ்மிக்கு என்னோட முழு அன்பையும் கொடுக்கலான்னு தான் வந்தேன். நீங்க வாமா. நல்லா இருப்பா, சந்தோஷமா இரு. இப்ப நீ இந்த குடும்பத்தை எப்படி பாக்குறியோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் பாரு. அதுதான் எனக்கு சந்தோஷம். ரிஷி ப்ரோ, நாளைக்கு பொறுமையா ஆபீஸ் போய்க்கலாம்ல? என்னது? பொறுமையா இல்ல, பொறுமையா போலான்னு சொல்ல. யார் அதை சொன்னது? நான் அதை சொல்லல. பொறுப்பா போலான்னு தான் சொன்னேன். எப்பவுமே நம்ம சீக்கிரம் போயிடுவோம்ல. இப்போ நீங்க சொல்லுங்களேன், நாளைக்கு எப்போ ஆபீஸ் போலாம்? As usual 8:40. நாளைக்கு ஆபீஸ்க்கு லேட்டா வரலாமா? முடியாது. ரொம்ப அநியாயம் நடக்குது, ரொம்ப வேலை வாங்குறீங்க, எனக்கு நிம்மதியே இல்ல ப்ரோ. நான் ஸ்ட்ரைக் பண்ண போறேன் ப்ரோ. வர விடு, லேட்டாக வர விடு, இல்லை என்றால் ஒழிக. முடிச்சியா? போ, நாளைக்கு லேட்டா வா. ஆனா நாளைக்கு மட்டும்தான். அண்ணா இப்படிதான் இருக்கணும். அன்பு அண்ணா. என்னது அன்பா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒழிகன்னு கத்திட்டு இருந்தேன். நானா? இல்லையே, ஒழிகன்லாம் நான் சொல்லவே இல்லையே ப்ரோ. நீ சொல்லவே இல்லையா? அப்ப காலையில 7 மணிக்கு வந்து. இங்க பாருங்க, இதெல்லாம் சீட்டிங். நீங்க ஏற்கனவே லேட்டா வர சொல்லிட்டீங்க. இப்போ வந்து 7 மணிக்கு 7:30க்கு வானா? லட்சுமி இவ்ளோ மோசமா இருந்தா என்ன பண்றது? ஆயுஷ் நாளைக்கு 7 மணிக்கு வந்துடணும். பாப்போம். நீங்க போங்க. பாத்து போ. நைஸ் வெட்டிங் ஸ்மைல். இல்ல Thank you. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது, அதான் சந்தோஷமா இருக்கேன். என்ன அவ்வளவுதானா? இது ஒரு சூப்பர் ஹிட் ஈவென்ட் அண்ட் இன்னைக்கு பார்ட்டியோட ஸ்டார் நீதான். இட் வாஸ் ஒன்லி யூ. நான் மட்டும் இல்ல, இன்னும் இருக்காங்க. வேற யாரு? நீதான். நிஜமாதான். தேங்க்யூ. தேங்க்யூவா? எதுக்கு? நான் என்ன பண்ணேன்? அதான் சொல்லுவாங்களே, ஆல் இஸ் வெல் தட் எண்ட்ஸ் வெல். கடைசி நிமிஷத்துல நீ ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா, புது கேக் வராம இருந்திருந்தா, ஃபுல் டே நான் பண்ணிருந்த வேலை எல்லாம் வேஸ்டா இருக்கும். லக்ஷ்மி, நான் உண்மையை தான் சொல்றேன். நீ அடுத்தவங்களை பாராட்டுறே தவிர உன்னை பத்தி நீயே பெருசா நினைக்க மாட்டேங்கிற. பார்ட்டில யாரும் கேக்க பாராட்டல, உன்னைதான் பாராட்டினாங்க. சோ இந்த கிரெடிட்டை நீ எனக்கு கொடுக்காத. அந்த கிரெடிட் உனக்கு தான் கிடைச்சிருக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? வெண்மை எந்த அளவுக்கு வெள்ளையா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கரை பட்டாலும் அந்த கரை தான் ரொம்ப பெருசா தெரியும். யாரு கண்ணுக்கும் அந்த வெண்மை தெரியாது. இன்னைக்கு நமக்கு கேக் கிடைக்காம இருந்திருந்தா எல்லாருக்கும் அந்த கெட்டது மட்டும்தான் தெரியும். காலையில இருந்து நான் இவ்ளோ உழைச்சேனே, அதை மறந்துடுவாங்க. நீ தான் என்னை காப்பாத்திருக்க. உன்னாலதான் என்னோட உழைப்பு தெரிஞ்சிருக்கு. இந்த நாள் மறக்காத ஒரு நாளா மாறினதுக்கு நீ மட்டும்தான் காரணம். எனக்கு நீ ரொம்ப பெரிய உதவியை பண்ணிருக்க ரிஷி. இல்லைன்னா எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நின்று இருப்பேன். இன்னைக்கு யார் வேணாலும் என்னை என்ன வேணாலும் பாராட்டட்டும், அதுல உனக்கு தான் நிறைய பங்கு இருக்கு. ஏன்னா அந்த கேக்க நீ தானே வரவழைச்ச.
அப்போ அது லக்ஷ்மி இல்லை ரிஷி. அதனால தான் இப்போ நான் தோத்து போய் நிற்கிறேன். ஐ காண்ட் பிலீவ் இட். இந்த லக்ஷ்மி ரிஷியை எனக்கு எதிராக செயல்பட வச்சிருக்கா. அதோட அவ ஜெயிச்சிட்டா. இன்னைக்கு நைட் பிரமாதமான நைட். நம்ம திருமண நாளான இன்னைக்கு சந்தோஷம் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஒரு பரிசு கிடைச்சிருக்கு நீலம். அது என்னைக்கும் இங்கேயே இருக்கும், என்னோட மனசுக்குள்ள. உங்க மனசுக்குள்ள பதிய வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய பரிசு கிடைச்சிருச்சு? உன்னோட சிரிப்பை பல வருஷங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்த்தேன். நீ அந்த மாதிரி சிரிச்சாலே போதும் நீலம், என் மனசு ரொம்ப குஷியாயிடும். என்ன என்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கு, வேணா போட்டு காட்டுவா? அந்த அளவுக்கு நீ சந்தோஷமா ஒரு நாள் கூட இருந்திருக்க மாட்டேன். சும்மா 2 செகண்ட் சிரிச்சேன், அவ்வளவுதான். அது கூட டான்ஸ் பண்ணும்போது. நீலம், மனசு விட்டு சிரிச்சா உன் கௌரவம் ஒன்றும் குறைஞ்சு போயிடாதுமா, இன்னும் அதிகமாகும். நீ சிரிக்கிறத பார்த்து யாரும் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டாங்க. சிரிச்சுட்டே இரு. வர வர ரொம்ப பெரிய பேச்செல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லா காரணமும் எனக்கு தெரியும். லக்ஷ்மி லக்ஷ்மி அப்பாவுக்கு லக்ஷ்மியை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் அப்படி சொல்ற? நான் வேற மாதிரி நினைச்சேன். லக்ஷ்மி பிடிக்கிறது இருக்கட்டும், அவகிட்ட அவர் பேசக்கூட மாட்டார்னு நினைச்சேன். 1 வருஷம் போனதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் ஒத்து வரல, அதனால 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்ல நினைச்சேன். ஆனா இப்ப எல்லாம் அப்படியே மாறிடுச்சு. லக்ஷ்மி லக்ஷ்மின்னு எல்லா விஷயத்துக்கும் அவளை பாராட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த கல்யாணத்தோட ரியல் ரீசன் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீலம், இத பத்தி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன? 1 வருஷம் கழிச்சு நடக்க போறத பத்தி இப்ப யோசிக்காத. இப்ப நிம்மதியா வாழு, நிகழ்காலத்தை அனுபவிக்க கத்துக்க. நான் உங்களை மாதிரி கிடையாதுங்க. நான் நிகழ்காலத்துல எதிர்கால விஷயங்களை பத்தி யோசிக்கிறவ. அண்ட் யூ நோ வாட், அதனால தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நான் பிளான் பண்ணதுனால தான் ரிஷி இப்ப சேஃபா இருக்கான். சரி சரி போதும்மா. இன்னைக்கு நடந்த அந்த பார்ட்டிக்கான கிரெடிட்டை நானே மொத்தமா எடுத்துக்கிறேன். ஹாப்பி நவ்? அண்ட் நீ சொல்லி நான் கேட்காம இருக்க முடியுமா? உன்னோட பேச்சை என்னால தட்ட முடியாதுல்ல? நாட் பாசிபிள். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஷாலு சொல்லிட்டு இருந்தா. 2 நிமிஷத்துல வந்துடுறேன். 2 minutes. திடீர்னு இவனுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தான். மலிஷ்கா, மலிஷ்கா என்ன ஆச்சு? மலிஷ்கா, என்ன விடு ரிஷி, என்ன ஆச்சு? விடு என்ன. என்ன விஷயம்? நான் திரும்பவும் தோத்துட்டேன். அதுவும் அந்த லக்ஷ்மி கிட்ட. எல்லாரையும் அவ இம்ப்ரெஸ் பண்ணிடுறா, எப்படின்னு தெரியல. இப்ப லக்ஷ்மி என்ன பண்ணா? இந்த தடவை லக்ஷ்மி பண்ணல, நீ பண்ணிருக்க ரிஷி. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க. அப்படின்னா எந்த விஷயத்துல நான் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணேன்? நீ எதுக்காக கேக் வாங்கிட்டு வந்த? உன் அம்மா அப்பா எதிர்க்க நான் நல்லவளா நடிக்க பார்த்தேன். முக்கியமா உன்னோட அப்பா முன்னாடி எப்ப பாரு லக்ஷ்மி 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 லக்ஷ்மின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட தானே செய்வாரு. எனக்கு பதிலா உன்னை அவ தானே ஜெயில இருந்து எடுத்தா. நான் என்ன பண்ண? ஒண்ணுமே பண்ணலையே, சும்மா வேடிக்கை தானே பார்த்தேன். இந்த தடவை அவளை விட பெட்டரா வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். அதனாலதான் கரிஷ்மா ஆண்டி கூட சேர்ந்து கேக்க ஸ்பாயில் பண்ணேன். என்ன? ஆனிவர்சரி ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு நான் புது கேக்க வேற வாங்கிட்டு வந்தேன். நான் தான் பெட்டர்னு காமிக்க நினைச்சேன். நீ அவளை விட பெட்டர் தான் மலிஷ்கா. நீ தான் பெஸ்ட். லக்ஷ்மியை விட நீ தான் பெட்டர்னு யாருக்கும் ப்ரூவ் பண்ண எந்த அவசியமும் இல்லை. மாம் டாட்க்கோ இல்ல யாருக்கும் காட்ட வேண்டாம். லக்ஷ்மியை பத்தி யார் என்ன நினைக்கிறாங்களோ நினைக்கட்டும். ஆனா என்னோட ஃபீலிங்கை யாராலையும் மாத்த முடியாது. நீ மாற மாட்டியா? அப்ப இன்னைக்கு பண்ணது என்னவா? அவளுக்கு நீ ஹெல்ப்லாம் பண்ற, நீ அவ மேல அக்கறை காட்ட ஆரம்பிச்சிட்ட ரிஷி. புது கேக்க எதுக்கு வாங்கிட்டு வந்த? நான் அதை என் மாம் டாட்காக வாங்கின மலிஷ்கா. நான் என் மாம் டாட்காக தான் லக்ஷ்மிக்கு ஹெல்ப் பண்ணேன். அண்ட் என்னோட மாம் டாட்காக யாருக்கு ஹெல்ப் பண்ணணும்னாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஃபியூச்சர்லயும் என் மாம் டாட்காக லக்ஷ்மிக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா அப்பவும் நான் நிச்சயமா பண்ணுவேன். இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்காத மலிஷ்கா. நீ பண்ணது பெரிய தப்பு. நீ அத்தையோட பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. ஒருவேளை கேட்டாலும் அடுத்த முறை இப்படி ஒரு தப்பு நடக்கக்கூடாது. நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அடுத்தவங்களை மட்டம் தட்டி புகழ தேட மாட்டேன். நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. என்ன லைட்டா எடுத்துக்காத ரிஷி. எனக்கு என்ன வேணும்னு நான் முடிவு பண்றேனோ அதை நான் அடைஞ்சே தீர்வேன். நான் உன்னை யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா உன்னை பார்க்கும் போது உன்னோட அன்பு, பாசம், காதல் எல்லாம் ரெண்டா பிரியற மாதிரி இருக்கு. எனக்கும் லக்ஷ்மிக்கும். ஆனா நான் உன்னதான விரும்புற மலிஷ்கா. நீ லக்ஷ்மியை லவ் பண்றேன்னு நான் சொல்லல. ஆனா அவகிட்ட க்ளோஸா பழகுற, அக்கறை காட்டுற. தட்ஸ் பாதரிங் மீ ரிஷி. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ இதை பண்ணாத. சஞ்சய், நாளைக்கு சீக்கிரமா எழுந்திருச்சுங்க. அங்க யாரு இருக்கீங்க? அங்க யாரோ ஒளிஞ்சிருக்கிறது நல்லா தெரியுது.
ஆனா ஆனா அங்க நீயா இருக்க. ஆயுஷ், ஆயுஷ் நீங்க தானே அங்க இருக்கீங்க. முதல்ல நீங்க வெளியே வாங்க. நீங்க என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறீங்க, ஆனா என்ன பயப்பட போறதா இல்ல. வெளியே வந்துருங்க. அப்போ வெளியே வர மாட்டீங்களா? நீங்க வரலன்னா நான் அங்க வந்துருவேன். சரி, நானே அங்க வரேன்.